இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸோடைய கலாச்சாரத்தை, கஞ்சாவோடைய கலாச்சாரத்தை தெரு தெருவா அலோ பண்ணது யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே. அவரே பேட்டி கொடுத்தாரு. கடல் வழியா வருது, கஞ்சா எல்லாம் கடல் வழியா வருது. நான் அப்பயே சொன்னோம், கஞ்சா கடல் வழியா வருது, ஆனா ரோடு வழியா சேல் பண்ணும்போது உங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப 50 வருஷ பிரச்சனை, 5 வருஷம் கஞ்சா பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை. இதை 30 நாள்ல சரி செய்யறதுக்கான ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணி கீழே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றுதலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய பிளான் தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 5 வருஷம் இருந்தீங்க, ஒவ்வொரு தெருவும் கஞ்சா அலோ பண்ணீங்க. கஞ்சா அடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, பாலியல் பலாத்காரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லா பாலியல் பலாத்காரமும் கஞ்சா அடிச்சவங்களும் போதை பழக்கத்தில் உள்ளானவங்க தான் அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த போன 5 வருடம் உருவாக்கி இருக்காங்க. என்றைக்காச்சும் இளவரசர் உதயநிதி அவர்களே இந்த கஞ்சா பிரச்சனைக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கான கட்சியா இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க போட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்ன தலைவர் என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலையும், சென்னை முதல் எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை கட்டுங்க, எந்த இளைஞர்களும் கஞ்சா பழக்கம் போவோம், விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்துங்க. எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. முதல் மீட்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னா சும்மா ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க, பெண்களை ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், செயல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எந்த அமைச்சரும் 1 ரூபாய் காசு வாங்கல. தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க இளவரசர் உதயநிதி அவர்களை, தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா எதிர்கட்சி தலைவரா நீ உட்கார்ந்துருக்கீங்களா? ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சியில பிறப்பால முதலமைச்சர் உருவாகக்கூடாதுன்னு நினைச்சோம். இனிமேட்டு எதிர்கட்சி தலைவரா உருவாகக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஒழிச்சு விட்டுறணும். ஜெயிச்சு முடிச்ச ஒரு 59 ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவரா ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா. திருந்தா திமுக சட்டமன்றத்துக்கு வரவே வராத போன தாட்டி இருந்த துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா கேபினெட் ரேங்க், கவர்மெண்ட் வீடு கொடுத்துரும், கார் கொடுத்துரும், எல்லாம் ஒரு பேரு கிடைச்சிரும். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம். அப்ப 5 வருஷத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் திரு உதயநிதிகள் போனதே கிடையாது, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது, ஒரு கஞ்சா சேல்ஸுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது.